ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட ஒரு சின்ன தவறை பற்றி தாங்க பேச போகிறோம். என்னடான்னு பார்க்குறீங்களா, அவ்வளோ அசிங்கப்படுத்த விஜய் வீட்டுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறாங்க. இதை எப்படி எந்த கணக்கில் நான் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. என்னடா சொல்கிறதுன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நிஷா வந்து வெண்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அதை வந்து தடுக்கிற விதமாக நம்ம மல்லி அங்கே போயிட்டு தடுக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னே புரியலைங்க. இப்போ அதை காலையில் என்னடனா அரவிந்த் சண்டைக்கு போறாரு, இப்போ என்னடனா இவங்க அங்கே இருக்காங்க, எனக்கே ஒன்றும் புரியலைங்க. ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் த கொலாபரேஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன்னு புரியும். என்ன நடக்குதுன்னா, நம்ம நிஷா போயிட்டு நம்மளோட மல்லியை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வராங்க. ஏன்னு கேட்குறீங்களா, ஆமாங்க, நீ யார் வாடகைக்கு நடிக்க வந்த, வெளியே போடின்னு சொல்லிட்டு தள்ளி விடலான்னு போறாங்க. ஏன் முதல்ல நிஷா மல்லியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்கன்னு கேட்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் கேளுங்க. என்னாச்சுன்னா, நம்ம வெண்பா குட்டியை கூட்டு போகிறதுக்காக நிஷா நேராக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்மளோட மல்லி தடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, ஏன் போனால் நான் ஏண்டி உங்ககிட்ட அனுப்பணும் அப்படின்னு அனுப்ப முடியாது சொல்லி நிப்பாட்டுறாங்க. உடனே அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளிட்டு, நீ யாரே சொல்கிறதுக்கு, நீ நடிக்க வந்தவ தானே காசுக்கு, நீ என்ன அவளுக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லி திட்ட. உடனே அந்த இடத்துக்கு நம்ம வக்கீல் மேடம், அதாவது விஜயோட அம்மாவும், அதுக்கப்புறம் விஜய் வெண்பா எல்லாம் வெளியே ஓடிந்துடுறாங்க. வெண்பா சொல்கிறா, நீ யாராவனாரு, எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி ஆவனாரு, இல்லை எந்த பேயாவனாரு, பிசாசானாரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மல்லி என்னோட அம்மா, மல்லி அம்மாவை இந்த மாதிரி இழுத்த தேவையில்லாமல் பண்ணேன்னா உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் வெண்பா சொல்ல. இதை கேட்டு நம்ம வக்கீலம்மா, பச்சை புள்ள கேஸ் கொடுத்தா அது உடனே ஏற்றுப்பாங்க, அதனால் பார்த்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே நம்மளோட விஜய் சொல்கிறாரு, நீ எல்லாம் என்ன ஒரு பொம்பளையா, அறிவு இல்லையா, ஏன் பொண்டாட்டி எதுக்கு வெளியில் வந்து தள்ளுற அப்படின்னு கேட்க எனக்கே லைட்டாக காண்டாச்சுங்க. ஏன்னா இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆக போகிறால, ஏன் பொண்டாட்டின்னு சொல்லல, எப்படி மனசாட்சியே எல்லாம் சொல்கிறாரு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம டைரக்டர் பிளான் அது, அதனால் நம்ம எதுவும் பேச முடியாது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இனிமேல் என்ன நடக்க போகுது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வர அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல் உங்களோட பயந்துக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னு கேட்குறீங்க, அது ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நான் இந்த எபிசோட ஃபுல்லாக பேசுகிறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நிஷாவோட மூக்கை உடச்சி வெளியே போ அப்படின்னு துரத்தி அமைச்சிடுறாங்க. நிஷா செம்ம காண்டில் போகிறாங்க. அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியல. நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு மேலே பிரச்சனையை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி பண்ணால் ஒன்று மல்லியை கடத்துவாங்க, இல்லை விஜயை கடத்துவாங்க. யாரையாவது கடத்தி ஏதாவது பண்ணி சோழியை முடிச்சுட்டு வெண்பாவை தூக்குவாங்க. இதுதான் அவங்க பிளானாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, விஜய் அடுத்து ரஞ்சிதா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ரஞ்சிதாவை தூக்குவாங்களா, ரஞ்சிதாவை போட்டுருவாங்களா, என்ன பிரச்சனை, என்ன ஆக போகுதுன்ற நிறைய ஒரு சுவாரஸ்யமான விருப்பமான தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். பட் அதுக்கு நம்ம டைம் இல்லை. ஏன்னு கேட்டீங்களா, என்னோட தம்பி வந்து அவனோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கோல்டாக இருக்குது, டேப்லெட் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றான். அதுக்கு நான் போகணும். பட் அவன் என்னடனா, நீ சீக்கிரம்னு கத்திட்டு இருக்கான். அதனால தான் பார்த்தீங்களா பணியில் போகணுமேனு சொல்லி சொட்டர் எடுத்துலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை போட்டு போத்திட்டு போய் தான் மாத்திரலாம் வாங்கிட்டு வரணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் எனக்கு பேட்டரி பிடிச்சிட்டு இருக்காங்க வீடியோ போடுறதுக்காக. அவங்களும் ரொம்ப நேரமாக கை வலிக்குது, எப்படா நீ பேச முடிப்பா, போனா விடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இதை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இல்லைனா இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன். சரிங்களா, ஓகே. என்னோட வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுப்பாங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவோம். ஓகேவா, டாடா, see you, bye bye.